இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது ஒரு பொண்ணை பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே நார்மலாக தான் இருக்கா. பட் அப்புறம் தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஹைட்டை விட ரொம்ப ஹைட்டாக, லைக் டோரு எல்லாத்தையும் விட ரொம்ப ஹைட்டாக இருக்கா. ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா, கேப் போட்டிருக்கா. அவள் ஒரு சவுண்ட் விடுறா. அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது அவகிட்ட இருந்து. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதுதான் வந்து ஜப்பானில் ஃபேமஸாக சொல்லப்படுற க்ரீப்பியஸ்ட் அர்பன் லெஜெண்டில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த அர்பன் லெஜெண்டோட பேர் என்னன்னா ஹக்கீசா குசாமா. ஹக்கி அப்படின்னா 8ன்னு அர்த்தம். ஷக்கு அப்படின்னா ஜப்பானில் இருக்க மெஷர்மெண்ட் படி ஃபீட். ஸோ ஹக்கீஷா குசாமா அப்படின்னா 8 feet tall women. அந்த பொண்ணு வந்து 8 அடி ஹைட் இருப்பாளாம். அவள் பார்க்குறக்கு எப்படி இருப்பான்னா ரொம்ப ஹைட்டாக ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு தலையில் ஒரு பெரிய தொப்பி வச்சுட்டு அவகிட்ட இருந்து ஒரு சவுண்டு வருமா, இந்த சவுண்டு வருமா. ஸோ இது அங்கே ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படுற ஒரு அர்பன் லெஜெண்ட். ஸோ இதுக்கு ஒரு ஃபேமஸ் ஸ்டோரி ஒன்று சொல்கிறாங்க, ரியல் இன்சிடென்ட் தான் சொல்கிறாங்க. அது என்னன்னா, ஒரு குட்டி பையன் அவன் ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கான். அவனோட லீவ் வெக்கேஷன் டைமில் என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மா அப்பா வந்து ஜப்பானில் இருக்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு அந்த குட்டி பையனை அனுப்பலான்னு சொல்லி அந்த தாத்தா பாட்டி வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. அந்த பையனும் தாத்தா பாட்டி வீட்டில் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கான். முன்னாடி இருக்க கார்டனில் தான் விளையாண்டுட்டு இருக்கான். அப்போ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, அவன் ஒரு பொண்ணை நோட்டீஸ் பண்ணுறான், ஒரு லேடியை வந்து நிற்கிறத நோட்டீஸ் பண்ணுறான். அவன் பெருசாக கண்டுக்கல. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, அவங்க வீட்டு கேட் அந்த காம்பவுண்டை விட ரொம்ப பெருசாக ஹைட்டாக இருக்காங்க. அந்த பொண்ணு பார்க்குறக்கு எப்படி இருக்காங்கன்னா, ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, தலையில் தொப்பி வச்சுருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து இந்த சவுண்டு கேட்குது. இதை கேட்டவுடனே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உள்ளே ஓடி வந்துட்டான். உள்ளே ஓடி வந்து தாத்தா பாட்டி கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி ஹைட்டான ஒரு லேடி இருந்தாங்க, இந்த மாதிரி போன்னு அவங்க கிட்ட இருந்து சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே தான் அவங்க தாத்தா பாட்டி வந்து சொல்கிறாங்க, இது வந்து ஹக்கீசா குசாமா தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த பையனுக்கு என்ன, யார் அது அப்படின்னே தெரியாது. ஸோ யார் பாட்டி அது அப்படின்னு கேட்குறான். அப்புறம் தான் பாட்டி சொல்கிறாங்க, இது வந்து இங்கே இருக்க ஒரு அர்பன் லெஜெண்ட். இது வந்து மெயினாக என்ன பண்ணுன்னா, குழந்தைங்களை தான் டார்கெட் பண்ணுமா. அது ஒன்ஸ் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா அவங்கள வந்து எக்காரணத்து கொண்டு விடாதான். அவங்கள பிடிச்சிட்டு போய், அது என்ன பண்ணுதுன்னு தெரியாதான், பட் எல்லாம் நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குட்டி குழந்தைங்களை பிடிச்சிட்டு போய் அவங்களோட சோலை வந்து இதை எடுத்துக்குமா. ஸோ இதுதான் வந்து அர்பன் லெஜெண்ட், இந்த ஹக்கீசா குசாமா. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த பையன் வந்து இதை கேட்டோடனே செமையாக பயந்துடுறான். அப்போ தாத்தா என்ன பண்ணுறாரு, பாட்டிக்கிட்ட பேரனை வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோ, உள்ளே இருங்க, யார் வந்தாலும் வெளியே வராதிங்க, கதவை தட்டினாலும் வெளியே வராதிங்கன்னு